ஃப்ரெண்ட்ஸ், மார்த்தாண்டம் காந்தி மைதானம் ஜங்ஷன் எப்பவும் பரபரப்பாக காணக்கூடிய ஒரு ஏரியா. வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வந்து பல ஊர்களுக்கு போறதும், இங்க உள்ளூர்ல பல காலேஜும் பல அலுவலகங்களுக்கும் மக்கள் போக்குவரத்து வந்து போய் எடுத்து இருக்கிறதுக்கும் போக்குவரத்து எப்பவுமே பரபரப்பாக காணக்கூடிய ஏரியா. இந்த ஏரியால ஒரு 4 டாய்லெட் இருக்கு. டாய்லெட்டுங்கிறது செயல்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம, அது தொடங்கின காலத்திலிருந்து, அது வச்ச காலத்திலிருந்து அது ஒரு யூஸ் இல்லாம இருக்கிறது. டாய்லெட்டுங்கிறது ஆக்சுவலா பெர்மனண்டா ஒரு ஏரியால வைக்க மாட்டாங்க. டெம்பரரியா ஏதாவது ஒரு விழாக்களோ ஏதாவது மக்கள் கூடக்கூடிய இடத்துல டெம்பரரியா வைக்கக்கூடிய இடம். ஆனா இங்க இது பெர்மனண்டா வச்சிருக்காங்க. ஒரு பராமரிப்பு இல்லாம அது வச்ச கொஞ்ச நாள்ல அது பூட்டி போட்டிருக்கு. யாருமே யூஸ் பண்றது கிடையாது. அப்ப ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியா 4 டாய்லெட் இருக்கு. அது ஒரு பராமரிப்பு இல்லா இருக்கிறதால மக்கள் இதை ஒரு பெர்மனண்ட், அதை மாற்றி பெர்மனண்டா ஒரு டாய்லெட் வைக்கணும்னு நீண்ட நாளா கோரிக்கையை விடுத்திருக்காங்க. இது நகராட்சி உட்பட்ட பகுதி. அப்போ நகராட்சி அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை பார்வையிட்டு இதற்கு நிதி ஒதுக்கி ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு டாய்லெட், ஒரு கழிப்பறை அங்க கட்டித்தரணும்னு மக்கள் நீண்ட நாளா கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு அந்த காந்தி மைதானம் தீவு பகுதியில அந்த ஒரு பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க. அங்க டாய்லெட் கட்டுறதுக்குள்ள ஏரியா இருக்கு. அதுல பகுதி இடத்தை யூஸ் பண்ணி நல்ல ஒரு சிறந்த ஒரு டாய்லெட், இந்த டாய்லெட்டை மாற்றி மக்கள் பயன்பாடு வழியாக ஒரு சிறந்த ஒரு டாய்லெட் கட்டி தரணும்னு மக்கள் நீண்ட நாளா கோரிக்கை வச்சிருக்காங்க. இது கண்டிப்பா அந்த ஏரியால ஒரு டாய்லெட் அவசியம். இதை அதிகமாக அதிகாரிகள் கண்ணில் படுற வரைய அதிகமாக இதை ஷேர் பண்ணுங்க. இது உங்க ஒத்துழைப்பு தான் இதற்கு ஒரு தீர்வு தரும். அதிகமாக இதை ஷேர் பண்ணுங்க. இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.